கொடுத்துக்கிறோம். பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பங்க். உங்களுக்கு பாருங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களோட இந்த க்ளோஸ் அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா அதுலதான் நம்மள வீடியோ எடுக்கவே இல்லை. ஐயோ நெக்ஸ்ட் சார், உங்க வாழ்க்கைய ஒரு பயோபிக்கா எடுத்தா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் சார் வைக்கலாம்? எப்பா என் பயோபிக்கும் வடச்சனை எடுதானா? இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய 42 வயசு, இன்னும் எனக்கு எதுவுமே நான் பெருசா பண்ணிடாத மாதிரி உள்ள ஒரு ஃபயர் இருக்கு. ஸோ பயோபிக் பத்தி பேச வேண்டிய நேரம் அது இல்லை. ஏதாவது பெருசா சாதிச்சா அப்ப பேசலாம். சரி சார், நீங்க எத்தனையோ எதிர்பாராத சாதனைகளை நீங்க செயல்படுத்தி இருக்கீங்க. ஒரு தமிழ் படத்துக்கு இல்லைன்னா ஒரு தமிழ் நாயகனுக்கு, தமிழ் பேசக்கூடிய ஒரு நாயகனுக்கு ஆஸ்கர் விருது நீங்க வாங்கி தந்துருவீங்களா? எங்களுக்கு அந்த ஆசை நீங்க இருக்கா? இதுதான் சொன்னீங்க, ஆனா வாங்கிடுங்க. ஹாலிவுட் படம்னு சொல்லும் போது இதே தான் சொன்னீங்க. என்ன எழுதியிருக்கோ நடக்கும். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஆசை தான், இட்லி கடை நல்லபடியா அவங்களை போய் சேரணும். கொஞ்சம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். தமிழரசு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கவா? ஓகே, அலோ பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் போகுது. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று பார்க்க போறோம் சார். சார் நீங்க திரும்புங்க சார். இது பார்த்தது அந்த ஃபுல்லா ட்ரெண்டிங். இது பண்ணி என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன சார் யோசிச்சீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன இவ்வளவு வெக்கப்படுறீங்க சார்? இல்ல பாடி கண்ணு வைக்கலாம்.